எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ மாசி மாதம் பிறந்துருச்சு, பங்குனி. இனிமேல் சித்திரை புது வருடமும் நம்மளுக்கு பிறந்துடும். அப்படி இருக்கிற சூழலில் இப்போ அடுத்தடுத்து சில பயிற்சிகள் இருக்குது. சனி பயிற்சி இருக்குது. இந்த சனி பயிற்சி திருக்கணிதப்படி மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் திருக்கணிதப்படி திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ திருக்கணிதப்படி இப்போது சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. இனிமேல் அடுத்து ராகு கேது பயிற்சி நடக்கும். அதற்கப்புறம் நம்மளுடைய வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, அதனுடைய பலன்கள், அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் குரு பயிற்சி. அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து பஞ்சாங்கம் தொடர்புடையதாகவே கொஞ்ச நாள் உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 அவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார். இப்போ ஏற்கனவே அங்கேருந்து ராகு பகவான் மீனத்திலிருந்து அவர் கும்பத்தை நோக்கி ரிவர்ஸில் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போது ஏறக்குறைய இந்த 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிறப்போ அந்த கன்ஜஷன் நடக்கிற காலகட்டங்களில் சில அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதை நான் ஒரு பொதுவாகவே உங்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஒரு பலன் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அது அவங்கவுங்களுடைய ஜாதக பலனுக்கு தக்கன கொஞ்சம் மாறும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போது என்னை மாதிரி ஜோதிடர்கள் பேசுகிறது எல்லாமே ஒரு பொதுவான நிகழ்வுகள் பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். இது தனிநபரை பற்றின ஜாதகம் கிடையாது. ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட ஒருத்தவங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தங்க ரிஷபத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தங்க மிதுனத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தங்க இங்கிட்டு அப்படியே ஆப்போசிட் இங்கிட்டு வந்தோம்னா ஒருத்தங்க துலாத்தில் பிறந்திருப்பாங்க, விருச்சிகத்தில் பிறந்திருப்பாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் நகட்டினோம்னா அங்கிட்டு கும்பத்தில் பிறந்திருப்பாங்க, மீனத்தில் பிறந்திருப்பாங்க. இப்படி இந்த லக்னங்கள் மாறுறப்போ அந்தந்த கட்டங்களில் அமையக்கூடிய கிரகங்கள் அவங்களுக்கு உண்டான வேலைகளை செய்யும். அப்போ ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட எல்லா குழந்தைக்கும் ஒரே விதமான லைஃப் ஸ்டைல் இருக்காது. அவங்களுடைய உருவ ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்காது. பிடித்த விஷயங்கள் ஒன்று போல இருக்காது. உணவு பிரியம் ஒன்று போல இருக்காது. நிற அமைப்பு, முகத்தோற்றம் வேற வேறையா தான் இருக்கும். அவங்கவுங்களுடைய தாய் தகப்பனுடைய கேரக்டர் வேற வேறையா தான் இருக்கும். அவங்களுடன் பிறந்த குழந்தைகளுடைய கேரக்டர்ஸும் அவர்களின் பலாபலனும் மாறும். அப்புறம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், அப்பாவுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், மாமனுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், தாய் வழிபாட்டனுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், தந்தை வழிபாட்டனுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒரு தனிநபரின் ஜாதகம். இப்போ நம்ம பேசுறது எதுவுமே தனிநபரின் ஜாதகம் கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுகிறீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்காக ஒரு நல்லதை சொல்லணும்னு இறைவனுடன் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி உங்களுக்காக நான் பேசுகிறேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கட்டாயம் எனக்கு ஆசை. இன்னொன்று, என்னுடைய ஆசைங்கிறது இது மட்டும் கிடையாது. நான் தினந்தோறும் கும்பிடுறது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கும்பிடுவேன். இது என்னுடைய நேச்சரும் கூட. இது நான் இன்னைக்கு தான் கும்பிட்றேன்னு இல்லை, என்னுடைய சிறு வயதுலேருந்தே நான் அப்படித்தான் இருக்கிறேன். நான் இதில் ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து உங்ககிட்ட நான் பேசுகிறப்போ
நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனா பொது வெளியில வந்து அப்படி சொல்ல முடியாது. சொல்றது வந்து எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும், கேட்குற உங்களுக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு குலைந்து போயிரும் இல்லையா? அதனால அது நான் அப்படி பேசுறது முறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கும் ஏழையாக இருப்பவர்களுக்கும் நம்ம வந்து ஒரே ஸ்கேலில் அளவிட்டு கிரக பலன்கள் சொல்ல முடியாது. நோயோடு போராடுறவங்க எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். நான் உடல் குறைபாடு உள்ள பிள்ளைகளை நான் பார்க்குறேன். அதில் குறைபாடோடு இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்க்குறேன், மனநிலை சரியில்லாமல் இருக்கிறவங்கள பார்க்குறேன். இப்படி பலவிதமான மனிதர்கள். அப்போது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லது நடந்துராதா அப்படிங்கிற ஏக்கம் தனக்குத்தானே எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அதாவது ஒரு 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு கூட 15 லட்சம் சம்பாதிச்சிட மாட்டோமான்னு ஒரு ஆர்வம் இருக்கும் தானே. ஒரு கோடியில் ஒரு வியாபாரம் பண்ணுறவர், இல்லை ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு, இல்லை ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கூட அவர் இன்னொரு தொழில் தொடங்கணும்னு தானே விரும்புவார். ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவும் முயற்சிக்காகவும் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லாருமே வளமுடன் வாழத்தான் வேணும். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களும் எல்லாமே நல்லா தான் இருக்கணும். மரம் செடி புல் பூண்டு எல்லாமே நல்லா இருக்கணும். மலை நல்லா இருக்கணும், கடல் நல்லா இருக்கணும், ஆறு நல்லா இருக்கணும், ஆற்றில் இருக்கும் மீன் நல்லா இருக்கணும். இப்படி நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம நல்லவங்களா இருக்க முடியும். அப்படி இருக்கிறப்போதான் நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலிதமாகவும் செய்யும். சரியா? அடுத்தது இன்னொன்னை பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா, ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நான் விரும்புறேன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் ஒரு பலன் இருக்கும். இப்ப பார்க்க போனோம்னா ஒரு மேஜர் முக்கியமான பிளானட்டான ராகுவும் சனி பகவானும் 2 பேரும் தான் நின்ற வீட்டிலிருந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு மாறுகிறார்கள். ராகுவால பலன் பெற்றவர்களும் இருக்கலாம், பயணம் போகி நிறைய சம்பாதிச்சவங்களும் இருக்கலாம், உலக நாடுகள் சுத்தி வந்தவங்களும் இருக்கலாம், ஓஹோன்னு கோடீஸ்வரரானவர்களும் இருக்கலாம், இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர்களும் இருக்கலாம். ஏறக்குறைய ராகு பகவானும் சனி பகவானும் ஒரே விதமான கேரக்டர் உள்ளவர்கள் தான். ராகுவை போல் சனி, சனியை போல் ராகு, அதே போல கேதுவை போல் செவ்வாய், செவ்வாயை போல கேது. சரிங்களா? இப்படி இருக்கிறப்போ இந்த 2 முக்கியமான கிரகங்கள், மீனத்திலிருந்து ராகு இறங்குது, கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அப்புறம் 2 கடுமையான வலிமையான கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் போது சில ஆபத்துக்கள் நடக்கலாம். பொதுவா வந்து சனி பகவான் அப்படின்னம்னா பழையதுன்னு சொல்லலாம். ராகுன்னு சொல்றப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வயர் அல்லது கெமிக்கல் இந்த மாதிரி சொல்லலாம். ராகு வந்து மறைமுகமானவர், சனி பகவான் நேரடியானவர். இந்த 2 கன்ஜெக்ஷன் நடக்கிறப்போ கட்டாயம் எல்லாரும் கவனத்துடன் இருக்க வேண்டியது, எலக்ட்ரிக்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. கரண்ட் விஷயத்துல விளையாடாதீங்க, தயவு செய்து விளையாடாதீங்க. சின்ன குழந்தைங்க கரண்ட்டுக்குள்ள கையை விட்டா கூட கவனத்துடன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யார் வீட்லையாவது கரண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செய்து அதை சரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று, பழசுபட்டோட சாமான் ஜெட்டு கிடக்கிறதோட சேர்த்து வயரை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய தனி மனித ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி மருந்து சாப்பிட்றீங்க, டாக்டர்ஸ் சொன்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னா கரெக்டாக அவங்க என்ன அளவு சொல்கிறாங்களோ, அது எந்த நேரம் போட சொல்கிறாங்களோ அதை மட்டும் போடுங்க, அதை தாண்டி போடாதீங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் போடணும்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் போடுங்க, சாப்பாட்டுக்கு முந்தி போடுறத சாப்பாட்டுக்கு முந்தி போடுங்க. ஓரளவுக்கு எக்ஸ்பைரி ஆன மருந்துகள்
இல்லாமல் இருக்குதா அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க. அவங்க 1 ஸ்பூன் தான் சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் சாப்பிடுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிரணுங்கிறதுக்காக 1.5 ஸ்பூன் சாப்பிட்றது, 2 ஸ்பூன் சாப்பிட்றது வேண்டவே வேண்டாம். நம்மளை பாதிச்சுக்கிறதுக்கு அது சமம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உடம்புல பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? இன்னொன்று சனி பகவான். சனி பகவான் சொல்கிறப்போ ரொம்ப பழைய குழம்புகள், பழைய காய், குத்தல் விழுந்த பழங்கள், குத்தல் விழுந்த காய்கறிகள், கெமிக்கல்ஸ் ரொம்ப உபயோகிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், அது எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சப்பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றதுல கூட ஓரளவுக்கு அதனுடைய இம்ப்யூரிட்டிஸ் நம்மளுக்கு குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம நிறையா பழங்கள் அப்படியே தான் சாப்பிட்றோம். ஆப்பிளாக இருக்கட்டும், இப்போ வாழைப்பழமாக இருக்கட்டும், கொய்யாப்பழமாக இருக்கட்டும். இப்போ ஆப்பிள், கொய்யாப்பழம் நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்ருவோம். ஆனால் இன்னைக்கு வாழைப்பழம் கூட முன்னாடிலாம் வெறும் கல் வச்சு பழுக்க வைக்கிறதும்பாங்க. இல்லாட்டினா எனக்கு தெரிஞ்சதில் என்னுடைய சிறு வயதுலலாம் அண்டாக்குள்ளே போட்டு ஒரு பத்தி தான் பொருத்தி வைப்பாங்க. அந்த பத்திக்கே அந்த வெப்பத்துக்கே அது பழுத்துரும். இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாழைப்பழம் வாங்கினா கூட ஒன்று நல்லா தோல் எல்லாத்தையும் கழுவுங்க, காம்போட பறித்து கழுவிட்டு சாப்பிடுங்க. காம்பு பிச்சு வச்சிருக்கிற பழத்தை கூடிய வரைக்கும் வாங்காதீங்க, சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பழங்கள்லையும் ஒரு பக்கம் அழுகி போச்சு அப்படின்னா கூடிய வரைக்கும் அது எல்லாத்தையும் உபயோகிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் மேக்சிமம் பெண்களாகிய நம்மளுடைய கடமை. சரியா? அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்ப்போமா? மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10ஆம் வீடான மீனத்திற்குள்ள நுழையிறார். கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்க எதையும் அடையக்கூடிய நேரம் இது. கஷ்டப்படாம உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கக்கூடிய நேரம் இது. தந்தைக்கு நல்ல பொருள் வரவு, நல்ல ஆதாயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல தந்தை மூலம் உங்களுக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கும். தந்தைக்கு அதிர்ஷ்டம், தந்தையால் உங்களுக்கு அதிர்ஷ்டம். சரிங்களா? அப்படியும் வச்சுக்கலாம். இன்னொன்று, வாராது இருந்த பணம் கை சேர்தல். யாராவது கொடுக்க வேண்டியிருந்து கொடுக்க மாட்டாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கிற விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். புதையல் யோகம் கிடைக்கலாம். அதே போல அனாமதேய பணம், நிலம், நீருக்குள் இருக்கக்கூடிய நிலம் அல்லது நீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம், இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உள்ள காலம் இது. அதாவது அனாமதேய பணம் அப்படின்னு சொன்னோம்னா எப்போவோ ஒன்று தாத்தா காலத்துல இல்லை அப்பாவோ ஏதோ ஒன்று டெபாசிட் பண்ணியிருந்திருப்பாங்க, அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது யாராவது உங்களை பிடிச்சு உங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது நீங்கள் உழைத்து சம்பாதித்தது கிடையாது, உங்கள் தந்தை சம்பாதித்தது கிடையாது. இது இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம். அவங்க மூலமா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம், ஒரு கிஃப்ட் கிடைக்கக்கூடிய காலம் இது. அதே போல தண்ணிக்குள்ள இருந்து புதையல் கிடைக்கலாம். இன்னொன்று, தண்ணிக்குள்ள இருந்து தெய்வ மூர்த்தங்களும் கிடைக்கலாம். தெய்வ சிலைகள் கண்டெடுக்கக்கூடிய பாக்கியம். நீங்க போர் போடுறேன் அப்படின்னு சொல்றது, இல்லை நான் நிலம் தோண்டுனேன் வீடு கட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோன்ற காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்கள் கூட நீங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் அதை கவர்மெண்ட்டை சொல்லுங்க. உங்களுக்கும் அதனால ஒரு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். என்னம்னா என்னுடைய நிலத்திலே ஒரு தெய்வம் குடியிருந்திருக்கிறது அப்படின்னா அந்த நிலம் எப்பேற்பட்ட நிலம் இல்லையா? அந்த நிலத்தை உடைய நீங்களும் மிகச்சிறந்த பாக்கியவான் தானே. அம்மாவோட ஹெல்த்தில் மட்டும் கூட கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கூட்டாளிகள், நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க. ஒன்று அவங்களுடைய அஜாக்கிரதை, இல்லாட்டினா அவங்களுடைய சோம்பேறித்தனம், இதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். பொதுவாக உங்களுடைய நட்பு வட்டம், உங்களுடைய கூட்டாளிகள் அல்லது கொலீக்ஸ், இவர்களால் இப்போதைக்கு உங்களுக்கு பெருசாக ஆதாயம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் சலசலப்பு இருக்கலாம்.
அதனால ஓரளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிருங்க. அவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு எதுவும் ஆக போறதில்ல. விட்டு கொடுக்கறது நீங்களா இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி பண்ணிட்டு நீங்க போயிடலாம். அதனால கணவன் மனைவி கூட சண்டை போடாதீங்க. அதுலயும் ரொம்ப எச்சரிக்கையோட இருந்துக்கோங்க. பொதுவா இதுல ஒரு அண்டர்லைன் பண்ணி நம்ம சொல்றதா இருந்ததுன்னா, யாரையும் எதிர்பார்க்காதீங்க. தன் கையே தனக்குதவின்னு உங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. உங்களுடைய வேலையாக இருக்கலாம், படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், அல்லது ஒர்க்கிங் பீப்புளா இருக்கலாம். இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, இவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்க எனக்கு பாதி செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்லாம் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்து உங்களைய வேலையை நீங்க குறைச்சிக்காதீங்க. கட்டாயம் அவங்க முடிக்க மாட்டாங்க. நீங்க தான் முடிப்பீங்க. அதன் மூலம் தான் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் இந்த கடுமையான உழைப்பு உங்களுக்கு நற்பெயரையும் நற்பலனையும் உங்களுக்கு கொடுக்கும். வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் தூக்கம் குறையலாம். தூக்கமின்மை, கொஞ்சம் தூங்காம அதில் கொஞ்சம் நம்ம டிஸ்டர்ப் ஆகி இருக்கிறவங்க இருக்கலாம். எப்படி பார்த்தோம்னாலும் உங்களுக்கு மறைமுகமான அதிர்ஷ்டம் கட்டாயம் உண்டு. அதில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. கர்மமே கண்ணாயினார் அப்படிங்கிற மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு வெற்றி உங்களுக்கு தான். அதைத்தான் இந்த வரக்கூடிய 2.5 வருடங்கள் உங்களுக்கு போதிக்க போகுது. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் படிப்பில் கவனத்துடன் படிங்க. கொஞ்சம் ஓப்பி அடிக்கிறேன்னீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான். இல்லை குரூப் ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி குரூப்பை போய் உட்காந்திங்கன்னா அவங்க கூட அரட்டை தான் அடிப்பாங்க. உறுதியாக உங்களை படிக்க விட மாட்டாங்க. உங்களுக்கு தான் மார்க் குறையும். அதனால் படிக்கிற பிள்ளைகளும் கவனத்துடன் படிச்சுக்கோங்க. சரியா?